கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 23:11. Matthew 23:11. உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அதாவது இதுவரைக்கும் மத்தேயு 23வது அதிகாரத்துல 5 to 10 வரை சொன்ன வசனங்களை சுருக்கமா ஒரு 8 வார்த்தையில சொல்றார். யார் உங்கள பெரியவனாய் இருக்கிறவனோ உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கிடவன். தமிழ்ல 4 வார்த்தை தான். ஆனா நீங்க கிரேக்க மொழியிலையும் நீங்க இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா 8 வார்த்தை இருக்கும். அதாவது முதலாவதுங்க என்னன்னா, இங்க கர்த்தர் ஒரு சிலர் பெரியவங்களாய் இருப்பாங்க அப்படிங்கிறத மறுக்கல. அதாவது இங்க நீங்க நம்ம சரியான முறையில புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது ஒரு சிலர் ஒரு பெரிய பதவியிலேயோ இல்ல அவங்க காரியங்கள்லயே இருப்பாங்கங்கிறத அவர் மறுக்கல. ஆனா உங்கள யாரு உண்மையா பெரியவனா இருக்கிறாங்கிறது ஒருத்தருக்கு பின்னாடி எவ்வளவு பட்டம் வச்சிருக்கிறாரு, அவர் எவ்வளவு பெரிய வணக்கம் தெரிவிக்கப்படுறாரு, இல்ல அவருக்கு எத்தனை பேரு இது செய்யறாங்க, பணிவிட செய்யறாங்க அப்படின்னு சொல்லல. ஏன்னா அந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க இத நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய காரியங்களா இருந்தாங்க. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, இங்க நீ யாரா இருக்கணும், நீ ஊழியக்காரனா இருக்கணும். அப்ப யாரு நீ ஒரு பரலோக ராஜ்யத்துல, அதாவது இங்க இருக்கிறத காட்டிலும் இந்த உலகத்துல இந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஒரு மாறுதலான காரியத்தை செஞ்சாங்க. அதனால இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, இல்லப்பா அது அப்படி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மத்தேயு 20வது அதிகாரத்துல 20 to 28 வரை உள்ள வசனங்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை குறிச்சு சொன்னாரு. இதே மாதிரி ஒரு சம்பவம் மார்க் 10வது அதிகாரம் 42வது வசனத்துல இருந்து 45வது வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். அதே மாதிரி லூக்கா 22வது அதிகாரத்துல 24 to 27 வரைக்கும் பார்க்க முடியும். இந்த நாளும் திரும்ப திரும்ப சொன்னது. ஆனா என்னன்னா, வேற வேற தருணங்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. எப்படி 4 முறை 4 வித்தியாசமான இடங்கள்ல அவர் இதை சொல்றார். அப்ப என்னன்னா, இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் யார், அவங்க என்ன செய்யறாங்கிறத 5 to 10 வரைக்கும் சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு, அவங்க என்ன ஒரு பெரிய உடை உடுத்துறதுல இருப்பாங்க, இருக்கிறதுலே ஒரு நல்ல விருந்துக்கு போனா நல்ல இடத்துல உட்காரணும்பாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சந்தை வெளிகள்ல இருந்து எல்லாரும் வந்தனம் சொல்லணும்னு நினைப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களை ரபி ரபி என்று, போதகரே என்று அழைக்கணும், குருவானவரே என்று அழைக்கணும்னு சொல்லக்கூடிய காரியம் இதுதான் அவங்களோடது. ஆனா நான் என்ன சொல்றேன், பரலோக ராஜ்யத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யறவங்களா இருங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தருங்க சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு தலைமைத்துவம் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இன்னைக்கு உங்களை எவ்வளவு பேர் பின்பற்றாங்கிறதுல இருக்கா, நீங்க எவ்வளவு பெரிய பிரசங்க பேடத்துல இருந்து பேசுறீங்கன்னு இருக்கா, இல்ல உங்களை எத்தனை பேர் உங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்கிறது இருக்கா, இல்ல உங்க பேரை எப்படி எல்லாரும் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்கிறதுல இருக்கா? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தலைமைத்துவத்தினுடைய வெற்றி என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நீங்க எவ்வளவு அழகாக நேர்த்தியாக மற்றவர்களுக்கு நீங்க பணிவிடை செய்யறவங்களா இருக்கிறீங்க. அப்ப ஒரு மனுஷன் நான் பெரிய ஆளா எனக்கு கீழே நிறைய பேர் என்னை பின்பற்றணும், நிறைய பேர் என்னை பாராட்டணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல இருக்கிறீங்களா? ஆனா பரலோக ராஜ்யத்துல அப்படி இருக்கவே முடியவே முடியாது. பரலோக ராஜ்யத்துல எப்படி இருக்கணும், நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யறவங்களா, மற்றவர்களுக்கு வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்க. ஏன்னாங்க யார் ஒரு பெரியவங்கிறதுக்கு யார் நமக்கு அடையாளம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவர் பாவிகளோட உட்கார்ந்து வரி வசூலிக்கிறவங்க, அது மாத்திரமல்ல குஷ்டரோகிகளை தொட்டாரு, சீஷருடைய பாதங்களை கழுவினாரு, லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி அழுதாரு. அவர் யாரெல்லாம் அவங்க புறந்தள்ளப்பட்டாங்களோ அவங்க கூட இருந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாரு.
அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க பெரிய ஆளாக வரணுங்கிறது இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அவரை போல வாழ்வதற்கு உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஏன்னா அங்க நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஆண்டவராய் இருந்தும் ஒரு பணிவிடைக்காரனாய் இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்யறவங்களா, மற்றவர்களுக்கு வேலை செய்து அதன் மூலமாய் நாம் பெரியவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே, உம்மை முன்னுதாரணமாய் வைத்து உம்மை போல வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.